வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலம்பூர்ல தாங்க ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாஷி ரோடு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவினாஷி ரோட்ல நீலம்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து ஜஸ்ட் மெயின் ரோடு அவினாஷி ரோட்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த வீடு வந்துடும் மக்களே. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்க இடம் தான். ஸோ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கதிர் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் ப்ளஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு மக்களே. அதே மாதிரி பக்கத்தில் சைத்தன்யான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு மெட்ரிகுலேஷன் ஐசிபிஎஸ்சி ஸ்கூலும் அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ ரொம்ப ஒரு நல்ல பெரிய விஷயம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம் மக்களே. ஸோ இது அமைஞ்சிருக்க ரோடோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 30 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட எலிவேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா சும்மா பிச்சு உதறி இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இது ஒரு 5 பிஹெச்கேனே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா கீழே 2 பிஹெச்கேவும் மேலே 2 பிஹெச்கே, அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் ரூமும் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக வீடு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக இந்த வீடு சூட் ஆகும். எலிவேஷன் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க. இந்த எலிவேஷன் பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இது பார்த்தா ஒரு கமர்ஷியல் பில்டிங் மாதிரியே தெரியாது. ஏன் அப்படின்னா ரெண்டலுக்கும் விட்டுட்டு நம்மளும் உள்ளே இருந்துட்டு தாராளமாக சூப்பராக கிட்டத்தட்ட மாதம் 25,000 ரூபா வரைக்கும் வாடகை வாங்கலாம் மக்களே. ஸோ டோட்டலாக 2.25 சென்ட்டில் கிழக்க வாசல் வச்சு சூப்பராக 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வெளியே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க மக்களே. நல்ல ஒரு பிராண்டடை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 கிரனைட் ஸ்டெப் கொடுத்து நல்ல டீக் டோர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை ஓப்பன் பண்ணதும் 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், அதே மாதிரி உங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கான கபோர்டு எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம வந்தால் தனியாக அதுக்குன்னு கபோர்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அடுத்ததாக கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டைனிங் தாண்டி டைரெக்டாக கிச்சனுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா 10க்கு 8ங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 5க்கு 6ங்கிற சைஸில் பெரிய டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்டீரியர் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பிராண்டட் டைல்ஸே வந்து நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கிச்சனோட டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களோட திங்ஸ் தாராளமாக உள்ள ஜம்முன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டோர் வேறு லெவலில் ஒரு நல்ல காமிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததும் உங்களுக்கு 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூமே கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் பெட்ரூம். அது மட்டும் இல்லாமல் வார்ட்ரூப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க்ஸோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட பாத்ரூமை பார்த்துடலாம் மக்களே. ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற சைஸில் ஒரு டீசெண்டான டைல் கலரில் நல்லா ஃபிக்ஸேடாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேட்ஸ் எல்லாமே நல்ல டீசெண்டாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். ஸோ செகண்ட் பெட்ரூம் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் ஒரு கிட் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூம் போதுமான அளவு நல்லா இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டைல் ஃபிட்டிங்கோட எல்லாமே நல்லா பிராண்டட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரிவேர் அந்த மாதிரி ஒரு பிராண்டடில் தான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்காக கீழே வைக்கிறதுனாலும் நல்ல ஒரு யூசேஜ் தான். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரனைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ ஃபுல்லாக மேலே செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதே
ஃப்ளோரில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மேலே வந்ததும் உங்களுக்கு பால்கனி சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அட்டாமிக்காக வந்துட்டு ஒரு பால்கனி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது நேச்சுராக சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு குவாலிட்டியை மிஸ் பண்ணாமல் டோர் நல்லா கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹால் 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி சேம் டிவி யூனிட் எல்லாமே அதே மாதிரி கீழே எப்படி பண்ணியிருக்கோ எந்த குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனும் ரொம்ப நல்லா இருக்குது. 10க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்து வெளியே 6க்கு 5ங்கிற சைஸில் ஒரு பெரிய டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வீட்லேயுமே கீழேயும் சரி மேலேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் கபோர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டி தாங்க. எந்த குவாலிட்டியுமே இவங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் சேம் அதே மாதிரி வார்ட்ரூஃப் பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட டாய்லெட் பார்த்தீங்கன்னா சேம் கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் டிசைன் எல்லாமே பேரிவேர் பிராண்டட் எல்லா பிராண்டுமே மிஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம், கிட்ஸ் பெட்ரூமை. ஸோ கிட்ஸ் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 11ங்கிற சைஸில் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம டாய்லெட் எட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் வேறு லெவலில் சேம் அதே மாதிரி குவாலிட்டியில் நல்ல ஒரு டைல் டிசைனில் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆகட்டும் செகண்ட் ஃப்ளோர் ஆகட்டும் ரெண்டுமே எந்த குவாலிட்டியுமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாடகைக்கு வந்து இருக்காங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாடகைக்கு வரவங்களுக்கும் சரி நம்ம ஓனராக இருக்கிறவங்களுக்கும் சரி 2 பேருக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே டம்மி போட்டு செவுரு வச்சுருக்காங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணும்னா நீங்கள் மறுபடியும் ரூம் எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 BHKன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட ரூம் தாங்க இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்மையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500-2000 வீட்டுக்கு மேலே பக்கத்துலேயே இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து நிறையா பேர் குடியிருக்காங்க. ஸோ வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இங்கே ரெண்டல் 50,000 ரூபா வரைக்கும் இந்த வீட்டுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் மக்களே. மீதி நம்ம டீட்டெயில் நேரில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.